ஹரே கிருஷ்ணா, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக்கு கிறிஸ்டியனிட்டி பற்றி. ஸோ ரொம்ப நாளாக கிறிஸ்டியனிட்டி பற்றி பேசலை, நம்மளும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், யாரையும் பேச வேண்டான்னு. பட் அவங்க சும்மா இருக்க மாட்றாங்க. ஏதாச்சும் ஒரு புது டாபிக் ஹிந்து மதத்தை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள், கிறிஸ்டியனோ மற்றவங்களும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்கிற டாபிக் கிறிஸ்டியன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாஸ்டர் மர்வின் நாயுடுவா அவர், அப்புறம் இந்த சுராஜ்னு ஒரு ஆள், SURAJ, சுராஜ் நீங்கள் டிக்டாக்ல பார்க்கலாம். இந்த பாஸ்டரையும் டிக்டாக்ல பார்க்கலாம். இந்து மதத்தை நம்மள வெடிக்கிறது, நையண்டி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் ரொம்ப செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் சுராஜ் நினைக்கிறேன் ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ போட்டு தாக்கி ஸோ இந்து மதத்தை. ஸோ நம்மளும் பொறுமை, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னும் நம்ம இருக்க முடியாது. சில பேர் பேசித்தான் ஆகணும், தைரியம் உள்ளவங்க பேசித்தான் ஆகுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஹிந்துக்களும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வீட்டுக்கு கிறிஸ்டியன்ஸ் வந்தாக்கா நம்ம சும்மா விரட்டுறது, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக இறப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த கால ட்ரிக். இதெல்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும். ஸோ இந்த சுராஜ் இவர் என்ன சொல்லுவாருன்னா, when I was Hindu, I was asked to worship dog. எல்லாம் சிரிப்பாங்க. அதெல்லாம் கேட்டால் அந்த பாஸ்டர் பேசும்போதும் சிரிப்பாங்க. ஹிந்துவாக இருக்கும்போது அவர் நாயை கும்பிட சொல்லியிருக்காங்களாம். அது ஒரு வெடப்பாக பேசும்போது, ஒரு நையேண்டியாக பேசும்போது அந்த நிறைய பேருக்கு அது பிடிச்சி போவோம். நிறைய பேருக்கு அது பிடிச்சி போவோம். அது அவங்க ஆமாம்ல. இப்போ இந்துக்களே, கிறிஸ்டியன் ஆகாதவங்க இந்துக்களே, ஆமாம் நாயை கும்பிட்றான், இதை பூனையை கும்பிட்றான், மாடை கும்பிட்றான், இதெல்லாம் கும்பிட்றானே, லூசு பசங்க, நான் மதம் மாறுறேன். இவர்களை இந்த சுராஜ் மாதிரி ஆளுங்க, SURAJ, சுராஜ், இந்த சுராஜ் மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்துக்கள் நாயை கும்பிட்றாங்கன்னு சொல்கிறோம். நம்ம என்ன திருப்பி கேட்குறதில்ல, ஓ இந்து நாயை கும்பிட்றாங்களா, நீ ஏன் பேயை கும்பிட்ற, நம்ம இந்த கேள்வி கேட்குறதில்ல. ஆமாவா பிரபு, பேய் கும்பிட்றாங்களா? ஆமாம், பேயை தான் கும்பிட்றாங்க. யார் இல்லைன்னு சொன்னால் பேய் தான் கும்பிட்றாங்க. அவங்களே அதை சொல்லிக்கிறாங்கள, பிதா சுதன் ஆவி, ஆவி சொல்கிறாங்கள அவங்க. ஃபாதர், சன் அண்ட் ஸ்பிரிட், ஃபாதர், சன் அண்ட் கோஸ்னா பேய் தானே, ஆவினா பேய் தானே. அவங்க தானே சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்க நாயை கும்பிட்றத அவங்க பெரிய ஒரு விஷயமா சொல்லிட்டு, ஆனால் அவங்க பேயை கும்பிட்டுட்டு இருக்கிறது அவங்க கண்ணை திறந்து யாரும் பார்க்குறதில்ல. பிரபு அது அப்படி இல்லை சார். அவங்க பிதா சுதன் பரிசுத்த ஆவி, ஃபாதர், சன் அண்ட் ஹோலி கோஸ்ட் தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. when you can have Holy Ghost, why they cannot have holy dog, holy cat, holy cow, holy monkey, holy elephant, holy tiger or bull or bird, garuda? Why they cannot have? இல்லை உங்களுக்கு மட்டும்தான் ஹாலியாக வருமா? அது எப்படி வரும்? பரிசுத்த ஆவி, ஆவியிலேயே பேயிலேயே பரிசுத்தமானதான் அது. அப்போ பரிசுத்தமான ஆவி இருக்குது, பரிசுத்தமான பேய் இருக்கு, பரிசுத்தமான நாய் இருக்கும். எல்லா நாயமா இந்து கும்பிட்றாங்க, எல்லா பூனையுமா இந்து கும்பிட்றாங்க, எல்லா மாடியுமா இந்து கும்பிட்றாங்க? இல்லையே, இல்லை. கோயிலில் இருக்கக்கூடிய பைரவான்னு சொல்கிறோம், சஷ்டியோடைய வாகனம்னு சொல்கிறோம், நந்தி, அப்புறம் பேர் என்ன, சுராபி, குருடா, சிம்ம வாகினி, அந்த வாகனம், இது தானே இந்துக்கள் கும்பிட்றாங்க. ஸோ நீங்கள் ஹோலி கோஸ், பரிசுத்த பேயின்னு சொல்லிட்டு வாட் யூ கைஸ் ஆர் டூயிங்? நானும் இப்படி வடிக்கலாம்ல. நீ பேயை கும்பிட்ற, பிதா சுதன் பேய், ஏன் போய் பேயை கும்பிட்டுட்டு இருக்கிற? நானும் வெடிக்கலாம்ல.
எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் வெடிக்கிறதுக்கு? ஓ, இந்து ஆஸ்க் டு worship dog. Now you worshipping ghosts. Now you worshipping spirits. You got no brain when you these people. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வேண்டும். நல்லா நல்லா பேசுகிறவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா பேசுங்க. இந்த நக்கல் நையண்டி ஆடிக்கிறவங்க, இந்த கிண்டல் பண்ணுறவங்க, வெடிக்கிறவங்கக்கிட்ட நம்மளும் வெடிச்சு தான் பேசணும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் அனுப்புங்க. நம்ம எல்லா கிறிஸ்டியன்ஸையும் பேசுகிறதில்ல, ஆனால் பர்டிகுலராக சில கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. டிக்டாக்ல பாருங்கள், இந்த பாஸ்டர் மர்வின் நாயுடு, அந்த ஆள் வெடிக்குவார். அந்த கூழ் ஊற்றுறது, அப்புறம் தீ மிதிக்கிறது, ஸோ இதெல்லாம் வெடிக்குவார். நம்ம அவங்க ஃபெஸ்டிவலில் போய்ட்டு ஏதாச்சும் போய் நக்கல் நையாண்டி பண்ணிவிட்டு ஏதாவது கிண்டல் பண்ணுறோமா? அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலை நம்ம பார்க்குறோன்றோம். தீ மிதிக்கும் போது நீங்களும் கூட சேர்ந்து ஓடணும். உங்கள் கூட அந்த ஹோலி பேய் வரும், அது இன்னும் பயங்கரமாக, அவங்களோட நீங்கள் ஒன்றும் சூட ஓடிடுவீங்க. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ கலவரம் உண்டாக்குறியா? அப்போ சரி, ஒரு 10-20 கிறிஸ்டியன்ஸு நம்ம ஓடும்போது தீமதியில் பக்கத்தில் ஓடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தானே வரும், பிரச்சனை தானே வரும். ஸோ இதுதான் இந்த போதகர்கள் ப்ராப்ளம்ஸை உருவாக்குறது. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் உருவாக்கலை. யாரும் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட இதை கேளுங்க. டாக் வர்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லி வெடிக்கிற, நீ பேய் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிற. நாய் வர்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லி வெடிக்கிற, நீ பேய் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்க. பிதாசுதன் பேய், பிதாசுதன் பேய், ஹாலி கோஸ்ன்ற. ஆனால் ஆக்சுவலாக கோஸ் தான். அது எப்படி ஹாலி கோஸ் இருக்கும்? பரிசுத்த பேய் எப்படி இருக்கும்? அப்போ பரிசுத்த பேய் இருந்தால் இந்துக்கும் பரிசுத்தமான விஷயங்கள் இருக்கும். நிறைய கிரிட்டிசைஸ், நிறைய நக்கல் அடிக்கலாம் தெரியுங்களா? ஜீசஸ் என்ன பண்ணார் வாழ்க்கையில்? ஜீசஸ் பண்ணுறத இப்போ டாக்டர்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஜீசஸ் கடவுள், அவர் நடக்க வச்சார் சார் நொண்டியை, கண்ணு தெரியாதவங்க பார்வை கொடுத்தாரு சார், தண்ணியை வைன் ஆக்கினார் சார், தண்ணி மேலே நடந்தார் சார். இதெல்லாம் செய்ய முடியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுக்க முடியாது. டாக்டர்ஸ் எவ்வளோ செய்கிறாங்க குருடா உள்ளவங்களுக்கு. இந்த கிறிஸ்டியன்ஸ் கை வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த பாஸ்தர்லாம், அந்த பாஸ்தர் வைப்பாங்க, அந்த மாதிரி வின் சொர்வின் எல்லாம் வைப்பாங்க. அப்படி கையை வச்சோன்னே இப்படிலாம் ஆகுவாங்கன்னா பயங்கரமாக பார்த்து, என்னடா கிறிஸ்டியன் கோவிலில் எவ்வளோ பேய் உட்காந்துருக்கா, பேயை வர்ஷிப் பண்ணிருக்கிற, பேய் தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் குணப்படுத்துங்க சார். ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களை கால் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கை கால் பண்ணவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கண்ணு தெரியாதவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அங்கே போய் செய்ய மாட்டானுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு செட்டப், அவங்களுக்குள்ளேயே ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. ஜீசஸ் கண்ணு தெரியாத கண்ணு போக்குனார். இப்போ டாக்டருங்க செய்கிறாங்களா இந்த வேலை? கால் உடஞ்சவங்களுக்கு கால் இது பண்ணுறாரு, டாக்டர்ஸுங்க செய்கிறாங்களே. அப்போ அவங்க கடவுளா? ஸோ இதெல்லாம் மேஜிக் காட்டுறவங்கள கடவுளை ஆக்கக்கூடாது. நீங்கள் இப்படி செஞ்சால் திருநீர் வரும், அப்படி செஞ்சால் சங்கிலி வரும், இதெல்லாம் மேஜிக் காட்டுறவங்கள நாம் கடவுளை ஆக்குறது கிடையாது. தண்ணி இருந்துச்சு அங்கே, நிறைய பானையாக ட்ரம்பாக தண்ணி இருந்துச்சு. ஒரு ஃபெஸ்டிவலில் ஜீசஸ் அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ ஒரு ஒரு நல்ல வார்த்தை அவர் பேசலை அவங்க அம்மாக்கிட்ட. அம்மான்னு தானே சொல்லுவோம், பெண்ணே, பொம்பளையே அப்படி சொல்ல மாட்டோம்ல. ஜீசஸ் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். பைபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்னும் நேரம் வரலை, என்னுடைய நேரம் இல்லை, ஃபெஸ்டிவல் இருக்குது, வைன் முடிஞ்சிருச்சு. வைன்னா என்ன, சாராயம் முடிஞ்சிருச்சு. அப்போ அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற பச்சை தண்ணியை, அந்த பச்சை தண்ணியை சாராயமாக மாற்றுவார் ஜீசஸ். சாராயம் காசி இருக்கிறாரு ஜீசஸ். இது பெரிய விஷயமா? மெருக்கலா? இது புகழ்வாங்க மெருக்கலான்னு. இது கெடுதல் விஷயம். எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இந்த என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் எரிச்சு அதிலிருந்து சில தண்ணி உருவாகி அதிலிருந்து அந்த என்ன புகை மாறி அப்புறம் அதில் தண்ணியாக சொட்டாக விட்டோம் பாருங்க, அதை எடுத்து குடித்தா போதை ஆயிரும். இதெல்லாம் ஜீசஸ்க்கு இவங்களே பயங்கரமாக செய்கிறாங்களே, கடவுள்னு சொல்லிக்கொள்ளியா அவங்க. ஸோ ஜீசஸ் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சாராயமாக்கிடுவார். சாராயம் காசி இருக்கிறாரு ஜீசஸ். வெடிக்கலாமா இல்லையா? பயங்கரமாக வெடிக்கலாம். இது உண்மை. ஆனால் இது பைபிளில் உள்ள கதை. அந்த தண்ணியை அவர் வைனாக்கிடுவார், சாராயமாக்கிடுவார். நம்ம பாஷையில் சொன்னால் சாராயமாக குடித்து போதை ஆகுறது சாராயம், சம்சு ஆல்கஹால் ஆக்கிடுவார். இது தப்பான செயலாச்சு. ஒரு தப்பான செயலை ஜீசஸ் இங்கே செய்கிறார். அப்போ இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான்.
இல்லை ஜீசஸே எங்களுக்கு காசி கொடுத்தாரு, ஜீசஸே எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் சாராயம் கொடுக்க சொல்லி. இல்லை சார், அது வந்து வைன் வந்து அது வேறு, அது ஒன்றும் இது இல்லை சார், அது வந்து மூலிகை தண்ணி இல்லை, அது குடித்தா போதையாகவும் போதையில் ஆடிட்டுருவான், அது ஜீசஸ் உருவாக்கி விட்டுருக்கிறார். ஸோ இது நல்ல செயல் இல்லை, அவரும் நல்லவன் கிடையாது அக்கார்டிங் டு த பைபிள். இந்த மாதிரி நானும் பேசலாம், வெடிக்கலாம். இவங்க இந்துவை வெடிக்கிறாங்களே அந்த மாதிரி நம்மளும் பேசலாம், வெடிக்கலாம்னா இது உண்மை. நீங்கள் பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாத்தையும் ஜீசஸ் மாற்றுவார். ஏன்னா குடிக்கிற தண்ணி, அது வந்து தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெசர்ட்டில் வந்து பாலைவனச்சோலையில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப முக்கியம் தண்ணியில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், உங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், சட்டை துணி துவைக்கிறதுக்கு தண்ணி வேணும், பாத்திரங்கள் கழுவுறதுங்க தண்ணி வேணும், 1க்கு 2க்கு போனால் தண்ணி வேணும், தாம்பத்திய உறவுகள் செக்ஷுவல் திங்ஸ் அவங்க பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு தண்ணி வேணும் குடிக்க. வைனில் போய் கழுவிட்டு இருக்க முடியாது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம டெசர்ட்டில் வாழ்ந்தால் அவங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அதெல்லாத்தையும் போய் சாராயமாக்கி விட்டுடுறாரு, சாராயம் காசி இருக்கிறாரு ஜீசஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப திமிரு, ரொம்ப வேறு நாட்டில் இருந்துட்டு என்னமோலாம் பேசுகிறது. இந்து மதத்தில் யாரும் கேட்குறதில்ல, நம்மளும் நிறைய பெரிய பெருவாக்கிட்டலாம் சொல்லிட்டோம். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இல்லை இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் டைம் இல்லை கேட்குறதுக்கு. இப்போ நான்லாம் கேட்கலாம், எவ்வளோ பேர் பார்ப்பீங்க நீங்கள்? மிஞ்சி போனால் 100 பேர் பார்ப்பீங்க, அவ்வளோதான். பட் பெற்றவங்கலாம் வந்துட்டு ரொம்ப சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராங்காக உள்ளவங்க, அவங்க ஒரு வீடியோ போட்டாக்கா 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அவங்க போடணும். அப்போ தான் மக்களுக்கு அது போயிட்டு ரீச் ஆகும். ஜீசஸ் மர்சிஃபுல் காட் அப்படின்வாங்க. பகவத்கீதை சாப்டர் 9 டெக்ஸ்ட் 29 எடுத்து அதை வந்து அவங்களோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு போட்டு பாருங்கள். கிருஷ்ணன்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறவங்க, அவர்கிட்ட வந்து சரணாகதி பண்ணுறவங்க, அவர் ஏற்றுக்கிறவங்க, அவருக்கு லவ் செலுத்துகிறவங்க தான் அவர் வந்து லவ் செலுத்துவார். ஜீசஸ் அப்படி இல்லை, ஜீசஸ் எல்லாத்தையும் லவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். கேட்கும் போது ஆமாவா 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 ஆமாவாவா ஆமாண்ணா அப்புறம் ஏன் நரகம் இருக்கு? நரகத்தில் யாரை போட போகிறாரு ஜீசஸ்? நீங்கள் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து கெட்டது செஞ்சாலும் நீங்கள் சொர்க்கம் போயிடுவீங்க. நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்து நல்லது செஞ்சாலும் நரகம் போயிடுவீங்க. ஜீசஸ் உங்களை நரகத்தில் தான் போடுவார். ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணல, அவரை நீங்கள் வொர்ஷிப் பண்ணல, அவர் நேம் நீங்கள் சேன் பண்ணல, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. யாரை நீங்கள் ஏற்றுக்கணும்? அப்பாவை ஏற்றுக்கணும், மகனை ஏற்றுக்கணும், பரிசுத்த பேயை ஏற்றுக்கணும். அந்த பேயும் ஏற்றுக்கணும். ஃபாதர், சன் அண்ட் கோஸ் ஏற்றுக்கணும். நீங்கள் அவங்க பாஷையில் ஹோலி கோஸ் பேயை ஏற்றுக்கணும். இதில் யாராச்சும் விட்டிங்கன்னா கூட நீங்கள் நரகம் போயிடுவீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஸோ இது ஒரு தப்பான ஒரு தவறுதலான ஒரு டீச்சிங். இது கடவுள்னா நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது கொடுக்கணும், கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுக்கணும். நல்லது செஞ்சவன் ஆனால் அவன் அவருடைய மதத்தில் இல்லை, அவர் உருவாக்கின மதத்தில் அவன் இல்லை, அவன் பூஜை பண்ணல, அதனால் அவனை தூக்கி நரகத்தில் போடுறான். இவன்தோ அவன் நல்லவன், குடிக்கலை, தண்ணி அடிக்கலை, பொய் பேசலை, ஸ்மோக் பண்ணல, குடும்பத்தை பார்த்துக்கிறான், நல்லது செய்கிறான் நிறைய பேர்த்துக்கு, அவன் ஸ்டில் அவருடைய மதத்தில் சேரலை, அவரோட மதத்தை ஏற்றுக்கலை, அவர் தூக்கி நரகத்தில் போட்டுருவார் என்று சொன்னார். அவர் நல்ல கடவுள் கிடையாது. கெட்டதே எவ்வளையோ கெட்டது செய்கிறான். சொந்த பேத்தியை ரேப் பண்ணுறான், சொந்த மகளை ரேப் பண்ணுறான், சொந்த மகனை ரேப் பண்ணுறான், என்னென்னமோலாம் பண்ணுறான் அட்டுழியங்கள் பூமியில். ஆனால் அவன் அந்த மதத்தில் இருக்கிற அவன் சொர்க்கம் போகுவான் என்று சொன்னால் அது உண்மையான கடவுள் கிடையாது. இங்கே ஜீசஸ் வந்து அந்த ஃபாதரை ஏற்றுக்கணும், சன்னை ஏற்றுக்கணும், அந்த கோஸை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் போக முடியும். இதுவும் தவறுதலான ஒரு டீச்சிங். இது இல்லைன்னா நம்ம போகக்கூடாது, போகவே போகாதீங்க. சம்டைம்ஸ் நம்ம சொந்தக்காரெலாம் இருக்கிறாங்க, சில பேர் போயிடுவானுங்க. நிறைய குடும்பத்தில் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஒட்டேவோ நிறைய பேர் வந்து இந்த மதத்தில் போய் பூந்துக்கிறாங்க. அவன் நினச்சிக்கிறாங்க அந்த மதத்தில் போய் பூந்துட்டா நமக்கு வந்து எல்லாம் ஜாலியாக இருக்கும், இதாக இருக்கும்னு.
இல்லை, ஜீசஸ் உங்களை காப்பாற்ற முடியாது. அவர் சொந்தமாக காப்பாற்றிக்கலையே. கத்தி கதறாருல, அவர் காப்பாற்ற மாட்டார். அப்படியே காப்பாற்றினா நீங்கள் அவர் மதத்தில் இருந்தால் தான் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் இந்துவாக இருந்தால் ஜீசஸ் காப்பாற்றுவாரா? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள் கிறிஸ்டியனை. நான் ஹிந்து, நான் நல்லவன், என் வேலை உண்டு, நான் உண்டு, 4 பேருக்கு உதவியும் செய்கிறேன், கெடுதல் எதுவுமே நான் செய்ய கிடையாது, நான் ஹிந்து, என்னை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? ஜீசஸ் என்னை சொர்க்கத்துக்கு போடுவாரா? இல்லை 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 இல்லை. சொல்லுங்கள். இல்லை ஜீசஸ் எல்லாத்தையும் காப்பாற்றுனா அப்போ ஏன் நீ புக்கை தூக்கிக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு இருக்கிற? நீ ஏன் புக்கை தூக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு இருக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? புக்கை எடுத்துக்கிற, நீ கையில் வச்சுக்கிற, வீடு வீடாக போகிற, பாருங்கள் கர்த்தர் வரார், கர்த்தர் வரார், கர்த்தர் வரார், கர்த்தர் வரார், கர்த்தர் வராருன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? நல்லவனாக இருந்த அப்போ ஏன் நீ கெட்டவனை ஏன் போய் ப்ரீச்சிங் பண்ண மாட்டீங்க? இந்துக்களாக பார்ப்பாங்க, நல்ல இந்துக்களாக பார்ப்பாங்க, நாகரிகம் உள்ள இந்துக்களாக பார்ப்பாங்க. அந்த குடிகாரன், முள்ள மாடி, முடிச்சவுக்கி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவனெல்லாம் ஓரம் கட்டிடுவான். நல்லவங்களாக தேடுவாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு பேசுகிறது. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனாலும் நீங்கள் போகும்போது டக்குன்னு வீடியோ திட்டி விட்ருவாங்க. இந்த பாஸ்தனுங்க பேசுகிறது, இல்லைன்னா பாட்டு தட்டி விட்ருவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூ தட்டி விட்ருவாங்க பாட்டு. நம்மளும் கேட்டுட்ருப்போம். கேட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா டக்குன்னு மாற்றி விட்ருவோம். இது ஏன் செய்கிறீங்க? ஏன்னா உங்கள் மதத்தில் சேர்ந்தாதான் கடவுள்கிட்ட போக முடியும், ஜீசஸ் கிட்ட போக முடியுன்றது உங்கள் நம்பிக்கை. இல்லைன்னா போக முடியாதுன்றது உங்களுடைய கான்செப்ட். அப்போ நீங்கள் ஜீசஸ் கருணையானவர், ரொம்ப நல்லவர்லாம் நீங்கள் பேசக்கூடாது. கிளியர் கட்டாக பேச வேண்டியதானே? ஜீசஸ் ஏற்றுக்கலான்னு நீ நரகம் போவேன்னு கிளியராக சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. திஸ் இஸ் டெக்னிக் ஆஃப் தியர் ஹிப்போக்ரைட்ஸ் ப்ரீச்சிங். ஓகே, ஸோ இந்துக்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, ரைட்? ஸோ இதில் போய் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் 1990s 91, 92 அந்த மாதிரி டைமில் இந்த சாது செல்லப்பா இருந்தார். அந்த ஆள் பயங்கரமாக வடிப்பார் இந்துவை. முக்கியமாக இந்த பிராமின்ஸ் எல்லாம் வடிப்பார். பார்ப்பனன் நாயே, பன்னேரி நாயே, இந்த மாதிரி வார்த்தைலாம் பாய்ப்பார். சிவனை வடிப்பார், பார்வதியை வடிப்பார், பார்வதி தேவி வடிப்பார், விநாயகரை வடிப்பார், நாரதர் வடிப்பார், கிருஷ்ணரை வடிப்பார், எல்லாம் போட்டு தாக்கி வடிப்பார். பயங்கரமான கொச்ச வார்த்தைகள் எல்லாம் பேசுவார். அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன்லாம் அப்போ இந்த மாதிரி ஃபோன்லாம் கிடையாது இல்லையா? அப்போல்லாம் டேப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட டேப் இல்லைன்னா இன்னொரு டேப்பை வச்சு 2 டேப்பை வச்சு ஒன்று ரெக்கார்ட் பண்ணி தான் நீங்கள் எடுத்து உங்களோட இதில் போட்டு நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அதே ஸ்பீச் எல்லாம் யூடியூப்பில் வந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். சாது செல்லப்பாவுடைய ஸ்பீச்லாம் பயங்கரமாக வடிக்குவாங்க இந்து விஷயங்களை. ஸோ நம்ம அப்போலேருந்தே நிறையா கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படியே இருந்துட்டோம். நிறைய இந்துக்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியனிட்டி. நல்ல பாதைக்கு போகிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கிறிஸ்டின் ஆகிட்டு அதுக்கப்புறம் போட்டு அவங்க இந்துக்களை போட்டு தாக்குறது இருக்குல்ல, இந்த சுராஜ் மாதிரி ஆளுங்கள்லாம். ஸோ இவர்களுக்கு நான் நிறைய எழுதுவேன். பட் என்ன எழுதுறது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் கேட்பாங்க? நான் ஒரே ஒரு விஷயம் தான் எழுதுவேன். ஹூ ரோட் யோ பைபிளை யார் எழுதுனா சொல்லுன்னா அவனால் சொல்லவே முடியாது இன்றைக்கி வரைக்கும். ஒரு புக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பைபிள், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பைபிளில் ஒரு புக்கு யார் எழுதுனான்னு அவங்களுக்கு தெரியல என்னும்போது அது என்ன மதம்? அது உங்களுக்கு தெரியணும், உங்கள் புக்கு யார் எழுதியிருக்கான்னு. உங்கள் புக்கு எழுதுனதே உங்களுக்கு யாரும் தெரியலன்னா அது என்ன மதம் நீங்கள் ப்ரீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? யூஸ்லெஸ் idiots. You must know who wrote your book, who wrote your Genesis, Exodus, Deuteronomy, Leviticus, Numbers, Joshua, ஜானு, மார்க்கு, மேத்யூ, இன்னொரு ஆள் பேர் என்ன, பால் இருக்கார், திமோத்தேஸ், நிறைய. யார் எழுதுனா சொல்லுங்கள், யார் எழுதுனா சொல்லுங்கள். அவனுக்கு தெரியாது. அதில் இந்துக்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க, சார் இவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு தான் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு தான் இருக்குது, இந்துக்கள் நிறைய புக்கு ஏன்? கிறிஸ்டின் ஒரு புக்கு தானே வச்சுருக்காங்க. கிறிஸ்டின் யார் ஒரு புக்கு வச்சுருக்கான்னு சொன்னது? கிறிஸ்டின் ஓல்ட் டெஸ்டமென்ட் இருக்குது, நியூ டெஸ்டமென்ட் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு இந்த நிறைய புக்குங்களை எடுத்து ஒரு புக்கில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஏற்றுக்கிறவங்க நியூ டெஸ்டமென்ட் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த உள்ள 5 கேண்டோஸ் புக் இருக்குது பாருங்கள். அந்த ஜெனிசிஸ்,
அந்த எக்வடஸ், அந்த லெவிட்டியஸ், அந்த நம்பர்ஸ், அந்த டிட்ரோனோமி. இந்த டிட்ரோனோமி கடைசி 5 புக்கு முடிஞ்சோடனே மோசஸ் இறந்துருவார். இந்த புக்கு இது ஜூஸ் கிட்ட இருக்கும். இவனுங்க அவங்க மதத்தை தவிர யார் ஜீசஸையே ஏற்றுக்க மாட்டானுங்க. ஜீசஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பாஸ்தர், இந்த நான்லாம் அவங்க பக்கம் திடீர்னு இஸ்ராயல் பக்கம் அவங்க பக்கம் போனால் அவங்க எச்சு துப்புவாங்க, காரி துப்புவான், தூன்னு துப்புவானுங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இது நம்மளனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு விரோதம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இந்த கிறிஸ்டியன்ஸை பிடிக்கவே பிடிக்காது. they don't like them. அண்ட் அவர்கள் அந்த புக்கை மட்டும்தான் வச்சுப்பாங்க, இந்த புக்கை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆகிய மற்றவர்கள் நியூ டெஸ்டமெண்ட் அவங்கள படிக்க சொல்லுவாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட் படிக்காத, நியூ டெஸ்டமெண்ட் படி. நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண, அங்கே தான் ஜீசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை படிக்கணும். ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் கன்றாவையான கதைலாம் இருக்கும். அப்பா மகள்கள் கூட உடல் உறவு கொள்வது, அண்ணன் தங்கச்சி கூட உடல் உறவு கொள்வது, ஏன்னா பெரியப்பா அந்த மாதிரி ஆளுங்க கூட உடல் உறவு கொள்வது, மாமனார் மருமகள் கூட உடல் உறவு கொள்வது, இதெல்லாம் கன்றாவி எல்லாம் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கும். இருக்கிற எல்லா யூஸ்லெஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் அங்கே இருக்கும். பிரிட்டிஷ் வந்து அமெரிக்காவில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் அவ்வளோ கொடுமைப்படுத்தினது எல்லாம் அந்த பைபிளை ஃபாலோ பண்ணி தான். அது உள்ளுக்குத்தான் பீ மூத்திரம், அவனோட பீ மூத்திரத்தை அவன் அள்ள வைக்கிறது, அவனை தூக்கிட்டு போக வைக்கிறது, அவன் போயிட்டு கக்கா மலம் கழிக்கும் போது இவனுங்க கூட நின்றுக்கிட்டு அவனுக்கு எல்லாம் பணிவிடைகள் செய்கிறது எல்லாமே இந்த பைபிளில் உள்ள விஷயம்னால தான். ஜீசஸ் தான் சொல்லி கொடுக்குறாரு, உன் மாஸ்டர், உன் எஜமான் யாரோ அவர் கடவுளுக்கு பூமியில் உள்ள கடவுள் மாதிரி, அவருக்கு தொண்டு செய்வது உன்னுடைய சேவை, உன்னுடைய கடமை. ஜீசஸ் சொல்லி கொடுக்குறார். அதை வச்சு தான் இங்கே வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே அவ்வளோ ஒட்டுழியங்கள் செய்தார்கள். ஆனால் பழியெல்லாம் தூக்கி வேற ஆள் மேலே போட்டாங்க. செஞ்சதெல்லாம் பிரிட்டிஷ். ஸோ நியூ டெஸ்டமெண்ட்லுவேன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்துக்க மாட்டான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லுவேன் they won't accept நியூ டெஸ்டமெண்ட். இன்ஃபேக்ட் ஜீசஸை யார் கொலை செஞ்சா சொல்லுங்கள்? ஜூஸ் தானே கொலை செஞ்சாங்க. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்கு பயன்படுத்துகிறவங்க தானே கொலை செஞ்சாங்க ஜீசஸையே. ஏன்னா அவங்களுக்கு மோசஸ் தான் கடைசி இறை தூதன். அதுக்கப்புறம் இறை தூதன் இல்லை, அவங்க ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஜீசஸையே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க தான் கொலையே பண்ணாங்க, சிலுவையில் போட்டு இது பண்ணி கொலை செஞ்சதே அவர்கள் தான். ஸோ இந்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட நிறைய ஒரு புக்கு தான் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய புக்கு என்னத்துக்கு? ஒரு புக்கு இருந்தால் போதுமே. ஒரு புக்கு இருந்தால் படிச்சிருவியா? படிங்க. உங்ககிட்ட எத்தனை புக்கு இருக்கோ படிங்க. ஸ்கூலில் எவ்வளோ புக்கு படிக்கிறீங்க தானே? எவ்வளோ புக்கு இருந்தால் படிங்க. பகவத்கீதை இருக்குது, பாகவதம் இருக்குது, திவ்ய பிரபந்தம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணுமே. புராணம், இதிகாசம், பாரத ராமாயணம் இதை படிக்கணுமே. படிக்கலைன்னா படித்து தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை கேளுங்க. கிறிஸ்டினிட்டி வந்து எப்படி வந்து நம்மளை தவறுதலாக மெசேஜ் கொடுக்குறாங்க. ஒரு கடவுள் அவர் ரொம்ப நல்லவராக இருந்தால் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது கொடுக்கணும், கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்டது கொடுக்கணும். நீங்கள் கெட்டது செஞ்சுருந்தீங்க, கருமா வந்து பூமேரிங் மாதிரி அடிக்கும், சுற்றி அடிக்கும், எப்படியா அடிக்கும். நல்லது செஞ்சீங்க, எப்படியாவது நல்லது உங்களை வந்து சேரும். இதுதான் உண்மையான கடவுள். இதுதான் நம்மளுடைய வேதத்தோடைய டீச்சிங், இந்த தர்மத்தோடைய டீச்சிங். அதுதான் நல்லது நல்லது, கெட்டது கெட்டனா. ரொம்ப நல்லவனாக இருக்கேன் சார், ஏன் கெட்டது நடக்குது? பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த பேட் கர்மா இப்போ அடிக்கும். நீங்கள் குட் கர்மா செஞ்சீங்கன்னா குட் தான் நடக்கணும். கடைசியில் என்ன நடக்கணும்? பக்கா ஃப்ராடுங்க, பக்கா கெட்டவங்க நரகத்துக்கு போகணும், பக்கா நல்லவங்க நல்ல இடத்துக்கு போகணும். அவங்க போய் கஷ்டப்படக்கூடாது. கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு கெட்டது கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கலாம், ஆனால் கெட்டது கொடுத்துடக்கூடாது. ஆனால் இங்கே என்னது? அந்த அப்பாவை ஏற்றுக்கணும், அந்த மகனை ஏற்றுக்கணும், அந்த பேயையும் ஏற்றுக்கணும், இந்த மூணையும் ஏற்றுக்கணும். ஃபாதர் சன் கோஸ் இல்லை ஹாலி கோஸ் தான் சொல்லணும். நீ ஹிந்துவை மதிக்க கற்றுக்கொண்டு நீ வந்து தெய்வீகமான இந்து பாஷை நீ பேசு, அப்போ நான் வந்து ஹாலி கோஸ்ன்னு சொல்கிறேன். இல்லை நான் ஏன் சொல்லணும்?
they asking us to worship dog. நம்ம எல்லா கல்லும் கும்பிட்றதில்ல. நம்ம ரோட்டில் எவ்வளோ கல் இருக்குது, வீடு கட்டி வச்சுருக்கிறீங்க, எல்லாம் கல் தானே. செங்கு கல் இருக்குது, மண் கல் இருக்குது, ரெட் கலர் ஸ்டோன் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு உட்காந்துருக்குறோம். எல்லா மரத்தையும் கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்களா? இந்துஸ் வீட்டில் பாகாரில் இருக்கிற மரம் இதெல்லாம் மரத்தெல்லாம் கும்பிட்றீங்களா? இல்லை, எது கும்பிடணுமோ அதை கும்பிடும். எல்லா ரிவர்லேயும் போயிட்டு என்ன குளித்தா நல்லது ஆகும், குளித்தா பாவம் போகணுன்னு போய் விழுவுறீங்களா? மலேசியாவில் எவ்வளோ ரிவர் இருக்குது, விழுவுறீங்களா? இல்லை, எல்லாம் புனித நதி புனித இடங்கள்லாம் போயிட்டு காலை சிலுப்பர் போடக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, மோசஸ்கிட்ட பைபிளில் இருக்கோம்ல ஒரு இடத்துல, இது புனிதமான இடம், சிலுப்பரை கழட்டு நீ, ஏன் இது புனிதமான இடம் தெரியுதுல, இது புனிதமான மாடு, சிங்கம், யானை, குரங்காக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், புனிதமானது தான் வழிபாடுகள் செய்வாங்க. கண்ணா பின்னா இன்னா வினான்னு வழிபாடுகள் செய்வது கிடையாது. ஸோ ஜீசஸ் நிறையா இடத்துல ராங் இருக்குது. நம்ம இந்த டீச்சிங்கை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நீங்கள் நம்பலை, நீங்கள் பைபிளில் போய் படித்து பாருங்கள். பைபிளில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் 35,000 சொச்சம் தான் ஸ்லோகம் இருக்கும் மொத்தமே. படித்து பாருங்கள். ஹிந்து சாஸ்திரத்தில், நம்மளுடைய தர்ம சாஸ்திரத்தில் இல்லாத விஷயம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம அதை எடுத்து படித்து இல்லை கேட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் முடிஞ்சது கதை. போதும். இங்கே மாறு, அங்கே மாறு, இதெல்லாம் நம்ம செய்ய அவசியம் இல்லை. அப்புறம் அங்கே போய் பூந்துட்டு அங்கேருந்து இங்கே தாக்குறது, பயங்கரமாக தாக்குறது. எங்கள் மதத்தில் எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சரி. உங்கள் மதத்தில் எதுவுமே சொல்லி கொடுக்கப்படலை, சரி. வந்து பேசு, உட்காந்து எது சொல்லி கொடுக்கப்படலைன்னு சொல்லு. எது சொல்லி கொடுக்கப்படலை? அனைத்துமே இங்கே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை கற்றுக்கிட்டு தேடிக்கணும். ஓகே, ஸோ மதம் மாற உங்களுக்கு அவசியம் கிடையாது. மதம் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்புறம் நீங்கள் யோசிங்க, மதம் ஏன் நான் மாறணும், என்ன பிரச்சனை? யூரோப்ஸ், அமெரிக்காஸ், ரஷ்யாஸ் இந்த மாதிரி கண்ட்ரியில் போனால் அவ்வளோ பேர் வந்து இந்த இந்து சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ புரோபாதா புத்தகங்கள் வந்து விற்கப்படுது. எவ்ரிடே, வின்டர், சம்மர், ஆட்டம், ஸ்ப்ரிங், எந்த காலமாக இருக்கட்டும் விற்கப்படுது. அவங்க வாங்குகிறாங்க, புக்கு படிக்கிறாங்க. இந்த மலேசியாலலாம் இப்போ புக்கு படிக்கிறதுலாம் குறைஞ்சிருச்சுல. ஸ்கூல் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஃபோனில் தானே எல்லாமே. புக்கு படிக்கிறது குறவாயிடுச்சுல. பட் யூரோப்ஸ்லலாம், அமெரிக்காஸ் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஒன்றும் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் வந்து இந்த தர்மசாஸ்திரங்களை படிக்கிறாங்க, படித்து யோசிக்கிறாங்க, யோசித்து ஏற்றுக்கிறாங்க. அண்ட் இங்கே நீங்கள் இந்தியாலேயோ இல்லை மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ நீங்கள் இருக்கிறவங்க, நீங்கள் மாறிடாதீங்க. நீங்கள் அவங்களால பிரெயின் வாஷ்ட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற ரொம்ப உயர்ந்த ஒரு தர்மம், அதிலே இருங்க, அதிலே பின்பற்றுங்க. தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில கோயிலில் சொல்லிக் கொடுக்கல, அது உண்மை தான். அதை எல்லா கோயிலும் அவங்க ப்ளேம் பண்ண முடியாது. கோயிலில் இருக்கிற சில பேர்கிட்ட கேளுங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா கேளுங்க. ரைட். ஸோ இந்த வீடியோஸ் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். இங்கே நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சென்டிங் ஷேர் த வீடியோஸ் டு அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.